நேத்து ஆடிப்பெருக்கு நாங்க கோல்ட் ஷாப் போலான்னு கெளம்பிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கோல்ட் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருந்தோம். 11 மந்த்ஸ் அமௌண்ட் பே பண்ணியாச்சு. கோல்டு 1 1/2 பவுன் கிட்ட வாங்குற மாதிரி இருந்தது. ஆனா செயினு, பிரேஸ்லெட் எது பார்த்தாலும் 1 1/2 பவுனுன்றப்போ லைட் வெயிட் ஜுவல்லரிய பார்த்து வாங்குற மாரி இருந்தது. அதனால நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கீம் ஜாயின் பண்றப்போ கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா போடலாம். ஒரு 3 பவுன் கிட்ட வர மாதிரி போடலான்னு யோசிச்சிருந்தோம். ஆனா அடுத்த வருஷம் எங்களுக்கு வேற ஒரு சில கமிட்மெண்ட்லாம் இருந்ததுனால ஸ்கீம் போட முடியல. இந்த வருஷம் கண்டிப்பா போட்டே ஆகணும்னு சொல்லி வந்தாச்சு. ஆனா இப்போ தங்கத்தோட ரேட் அப்படியே டபுள் ஆயிட்டு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ ரூ. 3000 பே பண்ணோம். 1 1/2 பவுன் வாங்குற மாரி இருந்தது. இப்போ நாங்க ரூ. 6000க்கு ஸ்கீம் போட்டிருக்கோம். இப்போவும் 1 1/2 பவுன் தான் வாங்குற மாதிரி இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் நல்லதா இல்லையா? இந்த மாதிரி டிபேட் ஷோலாம் நம்ம நெறைய டிவில பார்த்திருப்போம். ஆனா எங்களோட பெர்சனல் லைஃப் பொறுத்த வரையில எங்களுக்கு ஃபினான்ஷியலா தேவை இருந்தப்போலாம் ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நாங்க சேர்த்து வச்சிருக்கிற கோல்டு தான். அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கோல்டு வாங்கி சேர்த்து வச்சுப்போம். கோல்டு வாங்குறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.